ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி உடச்சி விட்ட முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முட்டையை அவிச்சு நம்ம பிரியாணி பண்ணுறதை விட இந்த உடச்சி விட்டு பண்ணோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கிட்ஸ்க்கு மட்டும் தான் செய்ய போகிறேன். அதனால் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நெய் சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸ்க்காக மட்டும் தான் பண்ணுறோம். அப்படி பண்ணுனா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி விடணும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் அந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம 1 டம்ளர் அரிசி சேர்த்தோம், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி வேணும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் அதோட தண்ணி சேர்த்து 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போ நல்லா அரிசி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அரிசி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை ஊற்றிருக்கிறேன். மேலே முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறம் நம்ம உப்பு, முட்டையோட டேஸ்ட்டு உப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆம்லெட்டுக்கெல்லாம் உப்பு தூவும் இல்லையா, அந்த மாதிரி உப்பு லைட்டாக தூவிக்கலாம். முட்டைக்கு மட்டும் சேர்த்து தூவிக்கலாம். இப்போ குக்கர் வெயிட் போட்டுடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் போட்டு 8 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நேரம் அரிசி வெளியே தெரிகிற வரைக்கும் வேக விட்டுருக்கோம். இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறக்கலாம். பாருங்கள், நம்மளோட உடச்சி விட்ட பிரியாணி, முட்டை பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.